உயர்த்தினார் உன்னத மறை உடல் சுதந்திரராயிருக்க இருவையின் மகனான மது வரும் காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அல்லேலூயா எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானது முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானது முடிவு
இதுவே சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகுது எல்லா குறைவுகள் நிறைவாகுது என் வாழ்க்கை செழிப்பாகுது என் வாழ்க்கை செழிப்பாகுது புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தின இருந்த ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுது மெல்கிசேதேக்கை சமாதி அமைப்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனான மோசேயை தான் நம்ம எழுதுகிறோம். அப்ப மோசே அவர்களை வழிநடத்தி எகிப்திலிருந்து கானான் கொண்டு போய் சேர்க்கிற காலகட்டங்கள்லாம் இந்த சபை அப்படிங்கிற ஒன்றை குறித்து கர்த்தர் விஸ்தாரமாக பேசுகிறார். காலகட்டத்திலும் சபைனா அந்த கூடாரமா சபை அந்த கூடார சபைக்கு அப்ப கர்த்தர் பலி செலுத்துதல் சொல்லுவது நீங்க கானான் தேசத்துக்கு போவீங்க, போகும் பொழுது யார் யாருக்கு என்ன சுதந்திரம் சொல்லி ஆண்டவர் மொத்தம் இருக்கக்கூடிய சுதந்திரமாக இடங்களை ஒரு கோத்திரத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? லேவி. அந்த லேவி ஆசாரியர்கள், அவர்கள் தான் ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். அப்ப அவர்களை கர்த்தர் பிடித்தெடுக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, லேவியர்கள் என்னுடையவர்கள், அவர்கள் என்னுடையவர்கள். அவர்களுக்கு மத்தியில என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது, அவர்களுக்கு சொத்து கிடையாது. ஆடு மாடுகள் கொஞ்சம் கொடுத்தாங்க, ஆனா நிலம் எங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இதெல்லாம் அவங்களுக்கு குடியிருப்பதற்கு வீடுகளும் ஆடு மாடுகள் அது கொஞ்சமும். மற்றபடி அவங்க வந்து எங்க எதுல சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் படைக்கிற தசம பாகத்துல மற்றவர்கள் கொடுக்கிற கர்த்தருக்கு படைக்கிற பலிகள்ல அவங்க என்ன செய்யணும் சாப்பிடுற மாதிரி அவர்கள் என்னுடையவர்கள், அவர்கள் நானே அவர்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் ஊழியக்காரர். அப்படி ஊழியக்காரர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிற பொழுது அவர்களுக்கு வைத்த ஒரு மிக முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா, ஆராதிக்கவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தெரிந்து. ரொம்ப விஸ்தாரமா நம்ம பைபிள படிக்கிறோம். தெரிந்த எதற்காக அப்ப அவங்களுக்கு சொல்றப்ப ஒவ்வொருத்தரும் மொத்தம் இருக்கிறது 12 கோத்திரம் அப்படின்னா அந்த லேவி கோத்திரத்துக்கு சூழ்நிலை மீதி இருந்து எத்தனை கோத்திரம்? 11 கோத்திரம். இப்ப 11 கோத்திரமும் தசம பாகம் கொடுக்கணும். இப்ப வந்து ஒரு கோத்திரத்துக்கு 100 பாகம் வருமானம். தசம பாகத்தை யாருக்கு கொடுக்கணும்? லேவியருக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு வருமானம்?
10ல 1 போயிருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 9 இருக்கும். அவ்வளவுதானே? 90% அவ்வளவு இருக்கும். ஏன்னா 10% கொடுத்துறாங்க. இப்ப 11 கோத்திரமும் 10% கொடுக்கிறப்ப லேவியர்களுக்கு எத்தனை பங்கு இருக்கும்? அப்ப கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களுக்காக எப்படி பண்ற? இப்ப நம்ம சுதந்திரம் அப்படின்னா அவங்க வந்து சும்மா இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கு எத்தனை பங்கு? 11 பங்கு. அதாவது 110%. 110 இவங்களுக்கு 10 கொடுத்துறாங்க. அப்ப இப்படி கர்த்தர்னா அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது, குறைவு வரக்கூடாது, அவர் எல்லாவற்றையும் மேம்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை வைத்து சொல்றார். அப்படி வைக்கும் பொழுது என்ன, நான் வந்து என்ன முதல் ஆசீர்வாத இளைஞர்கள நாங்க என்ன செய்யறோம், முதல் ஓய்வு பெற்றோம் எல்லாம் உள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணும். அத நாங்க ரிட்டையர்ட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாத இளைஞர்கள ஓய்வு பெற்ற விஷயத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட். அப்ப வந்து அந்த ஓய்வுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு தியானிக்கும் பொழுது என்ன வேத வசனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஆகும், 8ஆம் அதிகாரமா லேவியர்களுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு கட்டளைகளை ஆண்டவர் வந்து தெளிவா கொடுக்கிறார். அதுல 25ஆம் வசனத்தை கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, அந்த வேதம் வந்து இந்த ஓய்வு பற்றி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசிரியர் கூடாரத்தில் காவலை பணிக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியம் செய்யணும்னா எத்தனை வயது? 25 வயதுல இருந்து எத்தனை வயது வரைக்கும்? 50 வயது வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? பலிகளை செலுத்துகிறது, தூபாராதனை காட்டுகிறது, மற்ற எல்லா காரியங்களும் பலி செலுத்துறது, அந்த கடமைகளுக்கு நிறைய வந்து லேவியராகவும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசாரியர்கள் என்னென்ன செய்யணும் பெரிய ஒரு லிஸ்ட் ஆண்டவர் வந்து அந்த கடமைகளை வந்து யாரை என்னென்ன செய்யணும் எல்லாமே வந்து போயிட்டாங்க. அது எவ்வளவு வயசு வரைக்கும்? 25 வயதுல இருந்து 50 வயது வரை. 50வது வயதுல அவங்க அந்த பலி செலுத்துறது, ஆராதனை காட்டுறது, அந்த மத்த நிறைய வேலைகள் அதெல்லாம் செய்வதிலிருந்து அவர்களுக்கு விலக்களித்து அவர்களுக்கு சுலபமான ஒரு வேலை. என்ன வேலைன்னா காவல். அவங்க வந்து ஊழியத்தை வந்து நீக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேலை. அந்த ஆல்டர்னேட் அவங்க எங்க வரணும்னா ஒவ்வொரு வாசல் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா என் கோபத்தினால இந்த இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பதற்கு ஒரு மத்தியஸ்தராக பாளையத்துல வந்து அந்த இப்ப நான் இருக்கிற அந்த கூடாரம் இதுல யார் வரக்கூடாது, சுற்றினோம் யாராவது வந்து அவன் என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும், அவன் அழிந்து போயிடுவான். அப்ப அவன் அழியக்கூடாது, இஸ்ரவேலர்கள் அழிந்து போகாதபடிக்கு அது பாளையத்தை சுற்றிலும் யார் மட்டும்தான் இருக்கணும், லேவியர் மட்டும் இருக்க வேண்டும். வேற யாருன்னா அழிந்து போயிடுவான். அப்ப கர்த்தருடைய கட்டளை. அப்ப மற்றவர்கள் இஸ்ரவேலர்கள் காக்கப்படுவதற்காக பாளையத்தை சுற்றிலும் காவல் பணியை யார் செய்ய வேண்டும்? அப்ப ஒவ்வொரு வாசல் ஒவ்வொரு பணியும் சுற்றி யார் இருக்கணும்? இவங்க மட்டும்தான் இருக்கணும். இவங்க பாளையம் எழுப்பி போகிற பொழுது இவங்க என்ன செய்யணும்? போய் அங்க எங்க அந்த கூடாரத்தை வைக்கிறாங்களோ அந்த கூடாரத்தை சுற்றிலும் அந்த யார் வந்துடாதபடி காவல் காக்கிற பணி, இஸ்ரவேலர் அழியாமல் காக்கிற பணியை யார் செய்ய வேண்டும்? வசனம் அது அந்த 25 வயது வரை மற்ற பணிகள். 25 வயதுக்கு மேல, அது 50 வயதுக்கு மேல என்ன இருக்கணும்? காவல் காக்கிற. இதை வந்து நீங்க நல்ல தெளிவா நம்ம அந்த 8வது அதிகாரத்தை நம்ம என்ன படிச்சோம்னா நல்லா வந்து என்ன ஆகணும்? 8ஆம் அதிகாரத்துல அந்த லேவியர்களுடைய அதை கடந்து. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அந்த ஆண்டோடைய ஊழியக்காரத்துல லேவியனை கைவிடாதபடிக்கு நீ எப்படி எச்சரிக்கிறாய்? அந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் சொல்றப்ப யாரையும் கைவிடக்கூடாது, லேவியனை கைவிடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 19 மட்டும் பாருங்க. உபாகமம் 12:19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம்
லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையா. உனக்கு என்ன இருக்கு? வயல் இருக்கு, தோட்டம் இருக்கு, நிலவரங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஆனா சுதந்திரம், நானே சுதந்திரம் என்று சொன்ன லேவியனை நீ பாதுகாத்தான் அவன் பாதுகாப்பான். அவனை என்ன செய்யக்கூடாது? நீ என்ன செய்யாத? கைவிடாத. ஆனா நீ கைவிடாத இருந்து நீ அவனை கவனிக்கிறப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி 29 வாசிக்கிறேன். அந்த நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போது, நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரத்தில் அதிலே குடியிருக்கும் போது, அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி 14 லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் மிகவும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம எல்லாம் திருப்தியா இருக்கும் பொழுது, நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருக்கிற பொழுது நினைக்கப்பட வேண்டியவர்கள் 3 பேர். திக்கற்றவர்கள், விதவைகள், லேவியர்கள். அவங்களை நீ மறவாம அவங்களை நீ என்ன செய்யணும்? உனக்கு உண்டானவர்களால அவங்களை நீ கனம் பண்ணிக்கிற பொழுது, அப்பொழுது நான் என்ன செய்யணும்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இல்ல. நிறைய பேர் நீங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு காலத்துலலாம் அந்த இதுக்கு போய் கலெக்ஷன்லாம் போவோம். அப்ப சில வீடுகளுக்கெல்லாம் நாங்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா உடனே நாங்க கொண்டு உட்கார வச்சுக்குவாங்க. ஐயா தூங்கிட்டு இருக்காரு, ஐயா இப்ப பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்களுடைய பார்வையில நாங்க எப்படி காணப்படுவோம்? அற்புதமா காணப்படுவோம். ஆனா அப்படி இல்லை. கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 104 வாசிங்க. அவருடைய தூதர்களை என்னவா மாற்றுகிறார்? காட்சிகளாகவும் அவருடைய ஊழியக்காரரை அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்து. இப்ப நீங்க வந்து ஒரு வசனத்தை எல்லாருமே உரிமை பாராடுவீங்க. நம்ம எல்லாருமே உரிமை பாராட்டணும். என்னது? உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்லப்படுவதில்லை, நமக்காக சொல்லப்படுவதில்லை. ஊழியக்காரனின் சுதந்திரம். யாருடைய சுதந்திரம்? அது ஊழியக்காரனுடைய சுதந்திரம். அது வந்து நீங்க அதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? ஏசாயா 54:17 அது இருக்கு. பொதுவாக வந்து வசனத்தை வந்து அது உரிமை பாராட்டணும். ஆனால் அது குறிப்பாக யாருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 54:17. யாராவது வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எடுக்கும் எந்த நாவையும் நீ துன்பப்படுவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதே ஏசாயால 44:26 யாராவது வாசிங்க. ஏசாயா 44:26 வாசிங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஊழியக்காரர்கள்னா சாதாரணமானவர்கள். இப்போ ஊழியக்காரரின் வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, இல்ல ஒரு சபையில நின்று பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு வந்து எந்த அதிகாரத்தினால இன்னைக்கு மேடையில நின்று சகோதரர் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், சகோதரர் மோகன் சிலாசஸாக இருக்கட்டும், எந்த அதிகாரத்தினால சொல்றாங்க? நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ கட்டப்படுவா. என்ன வசனம்? இதுதான். நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராரு, இல்ல இதுல இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணி சொல்றாருன்னா அவர் என்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு? ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்துல நீ கட்டப்படுவாயாக அப்படின்னு சொன்னா நீங்க கட்டப்படுவீங்க. அது வந்து ஊழியக்காரருக்கு யார் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். நீ கட்டப்படுவீங்களா? கட்டப்படுவீங்க. அதை என் மேய்ப்பன் கோரசை குறித்து நான் சொல்றேன். என்னுடைய மேய்ப்பன் அவன் கட்டப்படு அஸ்திபாரப்படு என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? கட்டப்படுவீர்கள், அஸ்திபாரப்படுவீர்கள்.
அப்ப ஒரு ஊழியக்காரர் வந்து நமக்கு ஜெபம் பண்றாரு, ஊழியக்காரர் வந்து நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றாருன்னா அது என்ன செய்யும்? அது அப்படி ஏன்னா அது யார் அவங்களோட வாயில கொடுக்குற வார்த்தை? கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் கொடுக்குற அதிகாரம். அப்ப ஏன் சொன்னா நம்ம ஊழியக்காரன் யாருடைய? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறது. அதை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எந்த இடத்துல போனாலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு, கள்ள போதகர்களும் உண்டு. அது வேற விளைவிற்காக செய்யக்கூடியவர்கள் வேற ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? வந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்து நல்லா ஜாம் பண்ணி நம்ம வந்து நீங்க கட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டப்படுவீர்கள். நீங்க அதை அப்படியே விசுவாசித்து நீங்க ஜாம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்வீர்கள்? கட்டப்படுவீர்கள். அது அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். அப்ப அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறப்ப ஏசாயா 66:14 வருஷங்க. ஏசாயா 66:14. ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசுமுளை போல சிரிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் என்ன விளங்கும்? அவருடைய கரம் விளங்கும். கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் என்ன விளங்கும்? அவருடைய கரம் விளங்கும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்ப சின்ன பிள்ளைங்களை அவர்கள் கொண்டு வந்தாங்க. அவர் என்ன செய்தார்? அவர்களை அணைத்து அவர்களுடைய கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் கைகள் எதற்குன்னா ஆசீர்வதிப்பதற்காக, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் அவர்களை தேர்வு கொண்டிருக்கிறார். ஆராதனை செய்வதற்காகவும் ஆராதனை செய்வதற்கு மக்களை உருவாக்குவதற்காகவும் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்காரர்களை தேர்வு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கரம் எப்படி வெளிப்படும்னா அவங்க கைகளை வைக்கிற பொழுது என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். அவர்கள் கைகளை வைக்கிற பொழுது இப்ப பாத்தீங்கன்னா பவுல் சொல்றான் தீமோத்தேயு எழுதப்ப, நான் உண்மையில் கைகளை வைத்த பொழுது உனக்கு ஏற்பட்ட தேவ பலத்தை நீ கட்டி எழுப்பு. என்ன பாத்தீங்கன்னா இப்ப அப்போஸ்தலர்களை நீங்க பாக்குறப்ப அவர்கள் கைகளை வைத்த பொழுது என்ன அர்த்தப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் அர்த்தப்பட்டார். கைகளை வைத்த பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார். இயேசு கிறிஸ்து கைகளை வைத்த பொழுது என்ன நடந்தது? அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடின. அப்ப கர்த்தருடைய கரம் யாரிடத்தில் வெளிப்படுமா? ஊழியக்காரர்களிடத்தில் கர்த்தருடைய கரம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஒரு ஊழியக்காரனை நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய ஊழியக்காரனாக எலியாவை நம்ம பார்க்கணும். இப்ப எலியா ஒரு மிகப்பெரிய அதனுடைய பெரிய வரலாறு உண்மையிலே கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 1 அவர் ஆகக்கூடிய சவால் வருவார். அடுத்து உடனே என்ன வரும்? கல்வி பருவத்துல அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடி வர செய்து சவாலுக்கு என்ன செய்யறாரு? அக்னியை இறக்கி ஒரு பெரிய இதுவரைக்கும் யாருமே செய்யாத வேதத்துல இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இதுதான். டைரக்ட் சவால் விட்டு பிசாசுகளுக்கு எதிர்த்து ஜெயித்து அவையெல்லாம் ஒரே நாள் புதியங்கள் வெட்டுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த நாள் என்ன நடக்குது? ஏசபேல் நான் கொல்லாம விடமாட்டேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு ஓடி போயிட்டான். என்ன செய்யலாம்? ஓடி போயிடும். அப்ப ஆண்டவர் அவருக்கு என்ன ஒரு காரணத்தை சொல்றா, நீ கேள்வி ஆற்றங்களில் போய் தங்கி உனக்கு நான் என்னத்தை கட்டிடுவேன்? ஆண்களுக்கு கட்டினா அது உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? இறைச்சியை கொண்டு வரும். நீ தண்ணி எதை முடியும்? அந்த கேள்வி ஆற்றங்களில் இருக்கு அந்த ஆற்றுல இருக்கு தண்ணியை குடிச்சோ உனக்கு போஜனத்தை நான் கொடுப்பேன். ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லும்போது அவரை யோசிப்பதற்கு கர்த்தர் பெரிய ஆளுகளெல்லாம் வச்சு பெரிய கூட்டத்தை வச்சு சமைக்க கூட அனுப்பல. சமைக்கப்பட்ட உணவை எதன் மூலமா கூட இருக்கிறார்? காகங்களை கொண்டு கர்த்தர் கொடுக்கிறார். புதிய அபிஷேகத்தோடு சகோதரன் புதிய ஊழியத்திற்கு கர்த்தர் எடுத்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல தருணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஜெபித்து ஒரு எலிசாமி ஊழியத்தை அவருக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் இரட்டிப்பான வரங்களினால் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்பதற்காக அந்த நாளை தெரிந்து கொள்கிறோம். எவ்வளோ வேலை இருக்குது, யாருமே வேலை எல்லாம் கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு மகனை
ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம இருக்கக்கூடிய சகோதரி செபஸ்டி ஜாமனாக நீங்கள் எல்லாரும் அவருக்கு நேராக உள்ள கரங்களை என்ன செய்யணும்? கர்த்தாவே, எங்களுடைய ஊழியக்கார சகோதரர் தேவகுமார் அவர்களை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஒரு புதிய ஊழியத்திற்கு, ஒரு புதிய அபிஷேகத்திற்கு, ஒரு புதிய வரங்களின் வழிநடத்துதலுக்கு அவரை உம்முடைய பார்வையிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தாவே, அவர் என்ன செய்யணும்? ஒரு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு புதிய ஊழியத்தை செய்வதற்கு அவர் நீங்க என்ன செய்ய பயன்படுத்த, அவருக்கு இரட்டிப்பான வல்லமை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துவோம். சகோதரி செபஸ்டியன் ஒரு புதிய அபிஷேகத்தோடு புதிய வரங்களோடு இனி எலிசாவின் ஊழியத்தை, இப்ப எலியாவின் ஊழியம் நிலத்திற்கு கடந்து போயிருக்கு. இப்ப வரப்போகிற ஊழியம் எலிசாவினுடைய ஊழியம், இரட்டிப்பான வரங்களோடு ஊழியம். சகோதரன் தேவகுமாருக்காக, சகோதரி ரூபிக்கு தேவகுமாருக்காக நாம் ஜெபிக்கப்படும். எல்லாம் ஒரு கரங்கள் எந்த நாளையை தன்னை அர்ப்பணித்தார்களோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நிறைத்து நடந்தீரே. அந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் கண்ணி வைக்கிற நாளை நேரத்தை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா நீ பெரியவர், அதிசயமானவர், அற்புதர் ராஜா. அப்பா இம்மட்டும் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக ராஜா, தீமைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை காத்தீரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. கண்மணி போல காத்து கொண்டீரே. உங்களுடைய கருத்திலே ஏற்றி நாடி சுமதற்கு அப்பொழுது செய்த தகப்பனே உமக்கு நன்றி. எத்தனையோ பாடுகள் சுவாமி. அந்த பாடுகளுக்கு மத்தியிலே ராஜா பாட பாடி உம்மை துதிக்க ஒரு பிள்ளைகளை நீ நடத்தியே உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா உமக்கென்று அர்ப்பணித்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நேர்த்தியாய் அன்றை முறையாய் கிரமமாய் உண்மையாய் உண்மை ஆராதித்த உமது பிள்ளைகளை அன்றை விட்டு கொடுக்காதபடிக்கு, விட்டு போகாதபடிக்கு, அன்றை விட்டு கொடுக்காதபடிக்கு அன்றை நீ நடத்தின பாதைகளை ஏற்றி உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே ஈசாவை போல ஆண்டவரே நீர் பயன்படுத்த போகிற இந்த பாத்திரங்களை உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. செண்டத்தனையாய் ஆண்டவரே பரத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் ஊற்றுகிறதற்காக ஆண்டவரே ஊற்று ராஜா. இவர்களில் இருந்து அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்று எழுப்பப்படுவதற்காக ஆண்டவரே நீ உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எல்லா இறந்த செல்களையும் ஆண்டவரே நீ இப்பொழுது உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. எத்தனை ஆத்துமாக்களையும் அதனை கொண்டு வர முடியவில்லையோ ராஜா, அத்தனை ஆத்துமாக்களையும் மீண்டும் ரெண்டத்தனையாய் பணமடங்காய் ஆண்டவரே நீ ஆண்டவரே பரலோகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாய் இந்த பாத்திரங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. இவர்களுக்கு என்று நீ கொடுத்த ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிவை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே இத்தனை நாள்களும் ஆண்டவரே உமக்காய் செய்த புண்ணியங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக விட்ட கண்ணீரை ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் இருக்கிற வியாபாரங்களையும் சோர்வுகளையும் ஆண்டவரே நீர் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஒன்றையும் நீர் மறந்து போகிறவர் அல்ல சுவாமி. அப்பா பரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் கண்களிலே காணப்போகிறோம். இரண்டு பிள்ளைகளையும் ராஜா நீர் பெரியவர் ராஜா. பெரிய இடத்திலே நீர் அமரச் செய்து பிள்ளைகளை அழுது பார்க்க போகிறீர்கள். பிள்ளைகள் ஆண்டவரை ஊழியம் செய்த நாட்களிலே எல்லாவித சோர்வுகளிலும் நாங்கள் காத்திருக்கிறோம். உற்சாகத்தை நீர் மீண்டுமாய் உயிர்ப்பித்துக் கொடுத்தீர். அதையெல்லாம் கண்டு இந்த நேரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி வரும் நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் எழுப்பி பிரகாசிக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆமாண்டவரே ஒரு இயக்கத்திற்குள்ளாக அவர்கள் சொல்லுகின்ற பாதையிலேயே செல்கிறதை காட்டிலும் இன்னும் நாட்களிலே சுதந்திரமாய் அவர்களுடைய உடலுக்காக
காரணங்களோ உள்ள காரணங்களோ எல்லாவற்றிற்கும் அவர்கள் சுதந்திரமாய் முடிவெடுக்க நீர் பரப்பிலிருந்து உம்முடைய பாதத்தில் அவர்கள் அமர்ந்து நாங்கள் இந்த நாளிலே என்ன செய்ய எங்களுக்கு நீர் வழி காண்பியும் என்று சொல்லுகிற பொழுதே அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீர் திறந்த வாசல்களை காண்பிக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்படியா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்திலே கணவனும் மனைவியுமாக குடும்பமாய் முழங்காலிலே நின்று இந்த நாளிலே எங்களுக்கு என்ன ஊழியம் என்று கேட்டு ஆண்டவரை கேட்கிற மாத்திரத்திலேயே பரத்தில் இருந்து நீ பெரியவர். உங்களுடைய சிங்காசன பரப்பில் இருக்கிறது, உங்களுடைய பாதப்படியோ இந்த பூமி இருக்கிறது. ஆனாலும் கூட உமக்காய் ஊழியம் செய்த உமது பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிற மாத்திரத்திலேயே இருதயத்திலே வந்து தங்கி அவர்களுக்கு வழிகளை வாசல்களை நீ கண்களுக்கு முழுவதாக காண போவதற்காக முகமுகமாக உங்களை தரிசிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள போவதற்காக அநேகருக்காக ஜெபிக்கிற வேளையிலேயே நன்மையான காரியங்கள் அவரவர்களும் பெற்றுக்கொள்ள போவதற்காக அதிசயங்கள் நிகழப் போவதற்காக அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரை பல்வேறு சோதனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள போவதற்காக பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே அவர்களை பிரிக்க போவதற்காக ஆண்டவரே பெரும் 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 காரியங்களை அற்புதங்களை இவர்களை கொண்டு செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜீவன் போகும் மட்டும் உமக்காய் உண்மையாய் உத்தமமாய் உழைக்கிற உமது நாமத்தை மகிமைப்படுத்திய பெரும் காரியங்களை இவர்களை கொண்டு செய்ய போவதற்காக ஆமாண்டவரே இந்த நாட்களில் என்பது ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே எதிராக அநேக சத்துருக்களில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் ஒருமனமாய் கொண்டு எல்லாவற்றையும் வெளிப்பட போவதற்காக அநேக இருள்களை எல்லா இடங்களிலும் நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வர போவதற்காக அவரே கூர்மையான பற்களை எந்திரங்களாய் எடுத்து பயன்படுத்துவாங்க. நன்றி செலுத்தினோம் இம்மட்டும் கொடுத்த வார்த்தைகளுக்காக தொடர்ந்து இவர்கள் எடுத்து பயன்படுத்துங்க. தலைமுதல் உள்ள காலையிலும் குருவையும் கணவரையும் பிள்ளைகள் 2 பேரையும் அவருடைய குடும்பம் முழுவதையும் இயேசுடைய ஏறப்பட்ட இரத்தத்தை நாங்கள் ஒருவனமாய் ஊற்றி எல்லாத்தையும் நன்மையினால் நிறைந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிறைந்து நடத்தும்படியாக நீர் அப்படியே செய்தீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவரை செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நன்றியாகவே ஆமென். ஒரு இது அல்ல, ஒரு 2 நிகழ்வுகளாக ஒரு பிறந்த நாள் விழாவையும் சேர்த்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசினோம். நாளைக்கு ரூபியோட பிறந்த நாள், நடராஜன் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நம்ம சேர்த்து கொண்டாடுறோம். இப்போ வந்து இந்த தம்பதிகளை அவங்க கனம் பண்ணுவார்கள். கனம் பண்ண பிறகு நம்ம அடுத்த நிகழ்ச்சி
God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Chitti. Happy birthday to you. வரம் பாருங்க. சித்தி சித்தி ஜெனிமா வா வா ஐஸ்கிரீம் முன்னாடி போயிடும். எல்லா கிருபைகளாலும் தகப்பனே ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு நாங்கள் பணிவுடன் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்களுக்கு பிரியமான பிள்ளை தகப்பனே. அப்பா அவருடைய குடும்பம் மொத்தமாக தகப்பனே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா தகப்பனே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அதிகாலையும் தகப்பனே சிறு புழுவாய் இருக்கிற என்னையும் கூட தகப்பனே அப்பா அவங்களுக்கு பிரியமாக ஏற்று நடக்க எத்தனையோ வழிவாசல்களை திறந்து விட்டவர்கள் தகப்பனே. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைவு கூறுகிறேன் தகப்பனே. இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தகப்பனே அக்காளுக்கு ஆயுசு நாளை பெருக பண்ணின கிருபைக்காய் நன்றி தகப்பனே. மேன்மேலும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கிருபையினாலும் மேன்மையினாலும் தகப்பனே மகிமையினாலும் முடிசூட்டுங்க தகப்பனே. அவர்கள் மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் செய்து கொடுங்க. குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் தகப்பனாய் நீர் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்துவதற்காக நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆனாலும் இது வந்து சில காலம் யோசிக்கும் போது சரி வேண்டாம் ஒரு நாளைக்கு வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து காரணம் வந்து அண்ணனுக்காக அக்காவுக்காக அதிகமாக நன்றி செலுத்துக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி அண்ணனை நம்ம நடராஜன் அக்கா வந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த 30ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் வந்து போய் கவர்மெண்ட் வரணும்னு சொல்லி முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று நான் ஏதாச்சும் பேசும்போது நான் மறுநாள் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நான் தொடர்பு அண்ணனுக்காக அண்ணனுக்காக சிறப்புனால வரல. இனிமேல் அவருக்கு வந்து உடம்பு செல்லாத சூழ்நிலை கூட வரலன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் நான் வர்றதுக்கு என்ன பண்ணேன் எல்லாம் சேர்ந்த இடத்துக்கு அவங்களுக்கு குழு பாராட்டு அம்மா சொன்னாலும் நான் ஜோம் பண்ண ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவேன். நான் நினச்சி பாஸ்டிங் நான் முடியல. ஒன்று நாள் மட்டும் பாஸ்டிங் ஜோம் பண்ணுவோம். ஆண்டு கிட்டே கலந்துட்டு நான் வந்து எல்லாம் செய்யணும். எனக்கு வந்து இப்படி வசனத்தை கொண்டு எனக்கு பேசணும்னு சொல்லும்போது யாத்திரா வந்து படிச்சுட்டே இருந்தேன். யாத்திரா 13 33 34 வசனத்தை அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது 34:10 ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக அந்த 34 கடைசி சொல்லப்பட்டிருக்கு. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிறாரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல நான் அதுக்காக ஜோம் நான் வந்து ஆண்டு சொன்ன வார்த்தை வந்து நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன் செய்யும் காரியம்
பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பூமியில ஜனங்கள் அறியும்படிக்குன்னு சொல்லப்படும். மற்றவர்கள் அறியும்படிக்கு நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும். அப்பதான் ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏதோ நோக்கத்தோடு கூட வச்சிருக்காருன்னு சொல்லி அது யோசிச்சு. ஆனா அதுக்காக இன்னும் அதிகமா வந்து ஆண்டு பயங்கரமான காரியம் செய்து ஆண்டோட சமூகத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டு சமூகத்தில் காக்கணும்னு சொல்லி சில தீர்மானம் பண்ணிருக்கேன். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்க. வந்திருக்க யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நன்றி செலுத்தி விசேஷமா என் ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரு துணியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அவங்களையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். சின்ன ஆகாரம் திருப்பி அப்பா ஜெபிக்கிறேன்.